ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் 8 இன்ச்சு சப்வூஃபர் அன்பாக்ஸ் பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். அதோட ப்ரைஸிங் 700 வரும். நாங்கள் மார்க்கெட்டில் 650 கொடுத்து வாங்கினோம். ஸோ குவாலிட்டி வைஸில் செம்ம ஊஃபர். இது டிசைனிங் பாருங்கள், கண்ணை பறிக்குது. ஸோ பிளாஸ்டர், ஸோ மேக்னட் சைஸு சின்னது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து 250 வாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் கத்துறாங்கன்னு சொல்லி ஒரு மீடியமான 4 ஓம்ஸில் வாங்கிட்டேன் 8 இன்ச் ஊஃபரு. ஸோ இது எதுக்குன்னா எங்கள் வீட்டில் கேட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நான் 250 வாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை கைட்டிட்டு நான் இதை போடணும். எதுக்குன்னா 250 வாட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, வீடே அதருது. ஸோ அதனால் வந்து அவங்க நாடகம் படம்லாம் பார்க்க சொல்லி நான் இதை மாற்றிக்கிட்டேன். நான் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் நான் கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ இது எனக்கு, ஸோ அது என்னோடய வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த 40 வாட்ஸு 80 வாட்ஸ் மேக்ஸிமம் 80 வாட்ஸ் வரும். நான் புதுசு வாங்குகிற பிளாஸ்டரு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் இந்த 250 வாட்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது சவுண்டு. அதனால் லைட்டாக வச்சாலே வீடு அதுறது சொல்லி தான் இப்போ பிளாஸ்டர் ஒரு கம்பெனி வந்து நான் வாங்கியிருக்கேன், சீப் அண்ட் பெஸ்ட்டில். ஸோ செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் 700 மார்க்கெட்டில் நான் கம்பெனியில் கிட்ட இதுதான் தந்தாங்க. ஆனால் இது கூகுளில் போட்டால் டீட்டெயிலே காட்டல, என்னன்னு தெரியல. ஸோ யூடியூப்பில் போட்டால் ஒருத்தர் தமிழில் தான் போட்டிருந்தார் ஷார்ட் வீடியோ. ஸோ அது 6 இன்ச்சு, நான் வாங்கினது 8 இன்ச்சு. சரி, நான் வாங்கிட்டேன். ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போது போட்டிருக்கேன், வீடியோ எண்டு ஃபுல்லாக பாருங்கள். இப்போது பாக்ஸில் மாட்டிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஆடியோ டெஸ்டிங்கோட வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ மூலியமாக பாருங்கள். ஸோ இது 8 இன்ச்சு 80 வாட்ஸ். சரிங்களா, மேக்ஸிமம் 80 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். ஸோ நல்லாயிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வைக்க போகிறேன். சரிங்களா, ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஸோ ஆடியோ டெஸ்டிங். ஸோ வாங்க ஆடியோ டெஸ்டிங்க்கு போகலாம் காய்ஸ். மறக்காமல் ஹெட்ஃபோன் போடுங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டர் வந்து சப்வூஃபர் வந்து மேலே எப்பவுமே வைக்க வேணாம்னாங்க. ஸோ நம்ம வந்து கீழே வச்சுருக்கோம். கீழே வச்சனாலும் நல்ல பேஸ் எஃபெக்ட்டு இருக்குன்னு சொல்லி தான் இப்போ கீழே வச்சுட்டேன். ஸோ பாருங்கள் குவாலிட்டி. அண்டு கீழே எனக்கு சாதகமாக ஒரு கட்டில் கீழே உரமாக வச்சுட்டேன். ஸோ மேலே வச்சதுக்கும் கீழே வச்சு எவ்வளோ ரிசல்ட்டு சவுண்ட் எஃபெக்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த போகிறோம். ஸோ ஆல்ரெடி பழைய ஊஃபர் இதிலே கைட்டி நான் வச்சிட்டேன். ஸோ 8 இன்ச்சு இதிலே பொருந்தது. இது வந்து ஹெவி. நான் ஞாயிற்றுக்கிழமை அண்ட் மூவி பார்க்கும்போது தனியாக லீவ் போட்டேன்னா இது இந்த இதில் இருக்கிற ஹோல்டை வந்து நான் போட்டு பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ சவுண்ட் ஹெவியாக இருக்குது இதில் இது. அதனால் வந்து இப்போதைக்கு 40 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி பிளாஸ்டர் நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு மீடியமான சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். வீட்டில் வந்து நாடகம்லாம் பார்க்குறாங்க சொல்லி தான் சார் இதை மாற்றிட்டேன். நான் படம் என்ன பார்க்கும்போது ஹாலிவுட் படம் இதில் எடுத்து மாற்றி அதில் போட்டுப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ் டெஸ்டிங் பார்த்துலாமா. கீழே வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்ட் யூடியூப்பில் போட்டிருக்கேன். பேஸ் வந்து சப்போட வலிமை 15 வச்சுருக்கேன். சென்டர் வந்தால் 15, மொத்தமாக 30. அதில் கணக்குப்படி மார்ஜின் கொடுத்துருக்காங்கல்ல, எண்ணி பார்த்தேன். ஒரு நடுவில் வச்சுருக்கேன். மாஸ்டரோடையும் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணலாமா. அதேமாரி சப்வூஃபர் அங்கே கிட்ட இருந்தால் கேட்க மாட்டுது. கொஞ்சம் எட்டையை வந்தேன்னா, ஸோ இவ்வளோ தூரம் வந்தேன்னா சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக அப்படியே வீடு அதர மாரி இருக்குது. அதான் அதிகமாக வச்சா தான். ஸோ அதிகமாக வைக்கணும். என்கிட்ட வீட்டில் இருக்கவங்க, நாடகம் பார்க்குறவங்க, படம் பார்க்குறவங்க, இது வாட்ஸ்அப் மாதிரி இது இவ்வளோ தான் வைக்க சொன்னேன். ஆனால் இதுவே 250 வாட்ஸ், இது அது 80 வாட்ஸு தான். ஆம்புக்கு வந்து 50 வாட்ஸு சப்வூஃபர் தான் சப்போர்ட்டும் இருக்குது. அப்போது நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் எனக்கு இன்னும் ஹெவியாக நான் வேணும்னா இது 250 தான் போடுவேன். ஏன்னா இதில் ஒவ்வொரு பஞ்சும் கட்டில் எல்லாம் அதுருமே. மூவி பார்க்குறதுக்கு இந்த 250 வாட்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஆம்போட போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என் மனசு கேட்காது. ஸோ ஆனால் ஆம்பு அதுமாரி போடக்கூடாது. 80 வாட்ஸு ஆம்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றப்போ தான் வாட்ஸ் ஆகிடுச்சு ஸ்பீக்கர் போடணும் சப்வூஃபர். சரிங்களா, எதுக்கு போட்டிருக்கேன். நான் ரிசல்ட் சூப்பராக இருக்குது. நல்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஐஃபை ஊஃபரு, கிறிஸ்டல் கிளியர் சவுண்டு நல்லாவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நோ காப்பரேட்டிவ் மியூசிக் வைக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிக்கிறேன். கைஸ் பார்த்துக்கோங்க. என்சிஎஸ் நோ காப்பரேட்டிவ் மியூசிக் போட்டிருக்கேன். ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மியூசிக் வந்து எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. கொஞ்சம் லாங்கில் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஊஃபர் காட்டுற எப்படி ஒரு வைப்ரேஷன் நாட் காட்டுதுன்னு இப்போ பாட்டு ஆன் பண்ணுவேன். சவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததா, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் மாஸ்டர் வேல்யூ அதிகமாக வச்சேன்னா வீடு அதிரிடும். ஸோ அதனால் வந்து வேணாம், சரிங்களா. இப்போதைக்கு வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது. படம் பார்க்குறது நல்லா இருக்குது. படத்தில் இருக்கிற பேஸ் எஃபெக்ட்டு நல்லா ஃபீல் ஆகுது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் எதுக்கு வைக்கிறேன்னா வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நான் நின்று இடத்துல அதிருது. இந்த கட்டில் வைப்ரேஷன் வந்து ஒரு அது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டிரான்ஸ்ஃபார்மர் படம் ஜுராசிக் பார்க் பார்க்கறதுனா இந்த 250 போட்டேன்னா அந்த பெட்டு வந்து அப்படியே அதிரும். இதில் இருக்கிற வேவ்ஸ் வந்து என் உடம்புல அப்படியே படுக்கும்போதே சூப்பராக இருக்கும். இதுலேயும் நல்லா ரிசல்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பஞ்சிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது ஒரு காஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கொடுத்து வாங்கினேன் பிளாஸ்டரு. ஆனால் இந்த கம்பெனி நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன், யாருமே வீடியோ போல, ஒருத்தர் மாதிரி ஷார்ட் வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ மார்க்கெட்டில் இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ கம்மி ரேட்டில் கேட்டதுக்கு இதுதான் காமிச்சாங்க, நல்ல குவாலிட்டி. கூகுள்லேயே போட்டு பார்த்தேன், என்ன இந்த பிராண்டு காட்டவே மாட்டுறாங்க. ஒருவேளை ஃபைலியர் மாடலாக என்னான்னு தெரியல. ஆனால் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன், இந்தமாரி மாடலாம் வரல. அதேமாரி கலரும் நல்லா தான் இருக்குது, செம்ம லுக், அவுட் லுக்கு செம்மையாக இருக்குது. இந்த கலர் ரொம்ப இருக்குது, பிளாக்கு எல்லோ, நடுவில் பிளாஸ்டர் லோகோ. ஸோ ஒர்த்தபிள் சப்வூஃபர் தான், 8 இன்ச்சு. ஸோ 700 சொன்னாங்க. நாங்கள் மார்க்கெட் ஆல்ரெடி தெரியும் சொல்லி 750 நாங்கள் குறைச்சி வாங்கிட்டேன் பிளாஸ்டரு. ஸோ இந்த ஆம்புக்கு இது ஓகே தான் நினைக்கிறேன். பட்ஜெட்டில் இது எத்தனை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் வரும். 40 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் வரும். அப்புறம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 50 HZ. அது நீங்கள் டெஸ்டிங்கில் பார்த்து வச்சு பாருங்கள். 40 சூப்பராக இருக்கும் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஸோ ட்ரைலர்லாம் போடலான்னு பார்க்குறேன். நான் காப்பிரைட் விற்றுருவானுங்க கோவிந்தனுங்க. ஸோ சப்போஸ் மூவி பார்க்க போகிறேன். இது இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு படம் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ கூகுள் ட்ரைவில் கொடுக்குறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கூகுள் ட்ரைவில் கொடுக்குறேன். நல்லாயிருக்கும். அதில் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, முடிஞ்சிருக்கும் பேஸ் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபோனில் ரெக்கார்டிங் மைக்ரோஃபோன் இருக்குது, நாய்ஸ் கேன்சல் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா ரியல் சவுண்டை வந்து கொஞ்சம் சாஃப்டாக அமைக்க கொடுத்துரும், ரெக்கார்டிங் ஆகும். அதனால் வந்து நம்ம நேரில் பார்த்தா அந்த நல்ல வைப்ரேஷன் ஃபீல் நல்லா பண்ணலாம். இன்னும் வந்து போதும்னு நினைக்கிறேன். இதோட வேறு என்ன வாங்கினா கூட வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்தவங்க ரொம்ப நன்றி. ஸோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். 6 இன்ச் இருக்குது. முக்கியமாக உங்கள் வீடியோ ஏற்றப்போல் வாங்கிக்கோங்க. கீழே 8 இன்ச்சு ஊப்பர் வச்சுக்கிறேன். சின்ன வீட்டுக்கு அதுமாரி ரிசல்ட்டு, பெரிய வீட்டுக்கு வேணால் வாங்கலாம் 8 இன்ச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆம்ப் ஐடியா வாங்குகிற ஐடியா இருந்தால் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அட்ரஸை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டில் இல்லை சவுண்ட் பாரில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இப்போதைக்கு 7000 தான் ப்ரோ. ஆனால் பேஸு எனக்கு நல்ல ரிசல்ட் வேணால் கோவா 900 அதை வாங்கிக்கோங்க. அச்சு சொல்லுவேன், இன்றைக்கி மார்க்கெட்டில் கோவா 900 சரிங்களா. அந்த சவுண்ட் பாரை வாங்கி படத்துக்கு சரி பாட்டுக்கு சரி பேஸு சூப்பராகவும் வீடு வைப்ரேஷன் ஆகும். அதில் 6.5 இன்ச்சு ஊப்பர் தான் நான் ரிசல்ட் செம்மையாக இருக்கும். நான் அதான் வாங்கலான்னு நினச்சேன். இன்னொன்று எனக்கு 5.1 தான் பிடிக்கும். ஸோ ரிசல்ட் வைஸில் கோவா 900 யூடியூப்பில் போட்டு பாருங்கள்,
தரமாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, ஆஃப்லைனில் ஜியோ ஸ்டோர் ரூமில் இருக்குது. ஸோ வாங்கிக்கோங்க. இப்போ ஃபேனில் ஆஃப் பண்ணிட்டு வேக்குது. ஸோ வேறு என்ன கீழே இருந்தால் டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வேலை சந்திப்போம். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே கேஸ், இன்னும் நான் மூவி பார்த்தேன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் கூகுள் ட்ரைவில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஓகே கேஸ், அடுத்த வேலை சந்திப்போம். நான் உங்கள் விஜய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீமியம் எடுத்துகிட்டு வந்தால் காசு கட்டுற மாரி வரும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முன்கூட்டியே சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே நண்பா, பாய் பாய். அடுத்த வேலை சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே.